ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனம் 11 வசனம் மற்றும் 12 வசனத்தை நாம் தியானிப்போம். கடந்த பாடத்தில் நம்ம காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி ஆண்டவர் என்ன பண்ணாரு, பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருந்தது இல்லைங்களா? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள வெறும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் தான் என்ன பண்ணோன்ட்டு அவருடைய சித்தம் கூட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். ஆனா பூமிக்கு கீழே இருக்கிற நரகத்தை கிறிஸ்துவுக்குள்ள கூட்ட வேண்டியது தேவனுடைய சித்தம் இல்லை. இதனால கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வசனத்தை இன்னைக்கு நிறைய பேர் தப்பா போதிப்பாங்க. அதாவது இந்த காலங்கள் நிறைவேறும் போது வானத்தில் உள்ளவைகளும் அல்லது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது இப்போதான் ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறாருன்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. அது தப்பு. இப்போ பரலோகத்துல உள்ளவங்களும் பரலோகத்துல இருக்கிறவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன ஒரு கனெக்ஷனும் இல்லை. இன்னொன்று, பூலோகத்தில் இருக்கிற நாமே கூட இங்கே எல்லாரும் எப்படி இருக்கிறோம், பிரிந்து தான் இருக்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை டினாமினேஷன் இல்லைங்களா? அதை வைத்து நம்ம எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. நம்ம இன்னமும் ஒற்றுமையாக இல்லை. ஆனால் இதை ரெண்டை தவிர்த்து இன்னொன்னும் இந்த பூமியில இருக்கு பாருங்க, இந்த உலகத்துல. அது என்ன வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. ஸோ இங்க இன்னொன்று கூட்டப்படுது பாருங்க லிஸ்ட்ல. ஆமாவா இல்லைங்களா? வானோர், பூதலத்தோர், அதுக்கப்புறம் பூமியின் கீழானோருடைய. அப்போ பூமிக்கு கீழே என்ன இருக்கு? பூமிக்கு கீழே நரகம் இருக்குங்க. அதுக்கு தான் நான் போன பாடத்திலேயே உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் தான் என்ன பண்ண போறாரு, சிருஷ்டிக்க போறார், ரெனோவேட் பண்ண போறார். ஆனா பூமியின் அஸ்திபாரம் அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா பூமிக்குள்ள என்ன இருக்கு, நரகம் இருக்குங்க. அப்போ எவ்வளவு இருக்கு? வானம் பூமி 2, பூமிக்கு கீழே நரகம் இருக்கு. ஸோ ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னா கூட்டுறன்னு சொல்லி இந்த எதை தான் சொன்னாரு, வெறும் வானத்தில் இருக்கிறதையும் அல்லது பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் தான் கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணப்படும், கூட்டப்படுமே தவிர நரகம் ஒருபோதும் கிறிஸ்துவுக்குள்ள வர மாட்டாது. கவனம் வச்சுக்கோங்க. விளங்குதா இல்லைங்களா? ஸோ யாருன்னா தப்பா போதிச்சா என்ன பண்ணுங்க, உஷாரா இருங்க. ஸோ எபேசியர் 1 அதிகாரம் வசனம் 11 வசனம் ஆங்கிலத்திலும் 12 வசனம் தமிழ்லையும் நம்ம தியானிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. In him also we have obtained an inheritance, being predestined according to the purpose of him who works all things according to the counsel of his will. தமிழ்ல 12 வசனத்தை பாருங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். பாத்தீங்களா? 2வது முறை இந்த வார்த்தைகள் வருது. இதுக்கு முன்னாடி 5வது வசனத்துல இதை நம்ம பார்த்தோம். மீண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் மீண்டும் இதை என்ன பண்றாரு, நமக்காக எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது சுதந்திரராகும்படி பரலோகத்துல நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு, சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்குங்க. அப்படின்னா என்ன, சொத்து வைக்கப்பட்டிருக்கு, ரிச்சஸ் பரலோகத்துல நமக்காக கிறிஸ்துவுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. விளங்குதுங்களா இல்லைங்களா? நீங்க பாருங்க, நான் கடந்த பாடத்துல சொன்ன வண்ணமாக தான், அதாவது ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த பூமியில என்னத்தை வைத்தாரு, சுதந்திரத்தை வைத்தாரு. அதுதான் என்ன, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், ப்ராமிஸ்ட் லேண்ட். அதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, சுதந்திரமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லைங்களா? அதாவது எகிப்துல இருந்து அவங்கள என்ன பண்ணாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு வராரு இல்லைங்களா? 40 வருஷம் வனாந்தரத்துல இருந்துட்டு
வனாந்தரத்துல கழிச்சிட்டு அப்புறம் வரப்போ யோசுவா மூலமாக என்ன பண்றாரு, அவங்களுக்கு நிலங்கள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஆமாவா இல்லைங்களா? படிச்சிருக்கிறீங்களா? யோசுவா புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க யோசுவா என்ன பண்ணுவாரு, எல்லா 12 கோத்திரங்களுக்கும் என்ன கொடுப்பாரு, அவங்களுடைய சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுப்பார். புரியுதுங்களா இல்லைங்களா? ஆனா என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை அவர்கள் என்ன பண்ணல, அனுபவிக்க முடியல. ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிடுறவாச ஆண்டவர் அவங்களை தண்டிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ள தள்ளப்படுகிறார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் வருவாங்க, யுத்தம் பண்ணி அந்த நிலத்தை திருப்பி என்ன பண்ணுவாங்க, மீட்பாங்க. திருப்பி இவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, திருப்பி அடிமைத்தனத்திற்குள்ள போவாங்க. திருப்பி இன்னொரு நியாயாதிபதி வருவாரு, ஜட்ஜஸ். அந்த புத்தகத்தை எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ நியாயாதிபதிகள் வருவாங்க. 40 வருஷம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சுதந்திரித்து கொண்டு அந்த தேசத்துல இருப்பாங்க விடுதலையாக. ஆனா அவங்க பாவம் செஞ்சிருந்தும் திருப்பி அடிமைப்பட்டு போவாங்க. திருப்பி சத்துருக்கள், சுத்தி இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் அவங்கள ஒடுக்க ஆரம்பிப்பாங்க. திருப்பி ஒரு நியாயாதிபதி ஆண்டவர் எழுப்பி அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணுவாரு, விடுதலை கொடுப்பார். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த தேசம் இவங்க முற்றிலுமாக சுதந்திரிக்கவே இல்லை. அதுதான் நம்ம த்ரூ அவுட் ஹிஸ்டரி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அவங்க எப்பொழுதுமே எப்படித்தான் இருந்தாங்க, மற்றவங்களுக்கு அடிமையாகத்தான் இருந்தாங்க, மற்றவங்க கீழே அடிமையாகத்தான் இருந்தாங்க. முதல்ல எகிப்தியருக்கு அடிமையா இருந்தாங்க இல்லைங்களா? அங்கிருந்து கொண்டு வந்தாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துல கூட அவங்க யாராத்தான் இருந்தாங்க, அடிமைகளாகத்தான் இருந்தாங்க. பாபிலோனர்களுக்கு கீழே, அசிரியர்களுக்கு கீழே, மிதோ பெர்சியர்களுக்கு கீழே, கிரேக்கர்களுக்கு கீழே, ரோமர்களுக்கு கீழே. பாத்தீங்களா இல்லைங்களா? ஸோ அவங்க ஆண்டவர் கொடுத்த அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க அவங்களால இயலாமே போயிட்டு பாருங்க. ஸோ ஆண்டவர் கொடுக்கிற அந்த சுதந்திரத்தை அவங்க என்ன பண்ணோம், அதற்காக இவங்க யுத்தம் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆமாவா இல்லைங்களா? எத்தனையோ ஜெயின்ஸ், அதாவது ராட்சதர்களை அவர்கள் என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு, மேற்கொள்ள வேண்டியதா இருந்துச்சு. ராட்சதர்களை எல்லாம் கொல்ல வேண்டியதா இருந்துச்சு. ஆமா, படிச்சுக்கிறீங்களா இல்லைங்களா? இதெல்லாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலையும் 1 சாமுவேல் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். அந்த காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க அந்த தேசத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் அவங்களுக்கு வாக்களித்த அந்த ஜியோகிராபிக்கல் லேண்ட், அந்த நிலப்பரப்பை இவர்கள் சுதந்திரிக்க இவங்க என்ன செய்ய வேண்டியதா இருந்தது, யுத்தம் செய்ய வேண்டியதா இருந்தது. எத்தனையோ ராட்சதர்களை கொல்ல வேண்டியதா இருந்தது. சில சமயத்துல அவர்கள் மேற்கொண்டார்கள், சில சமயத்துல அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். இதுதான் அவங்களுடைய வரலாறு. என்ன சொல்ல வர, அவங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டியதா இருந்தது, பிரயாசப்பட வேண்டியதா இருந்தது, வேலை செய்ய வேண்டியதா இருந்தது, யுத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆமா தானே? ஸோ ஆண்டவர் அவங்களுக்கு என்னத்தை கொடுக்குறாரு, சுதந்திரத்தை கொடுக்கிறாரு. அது என்ன சுதந்திரம் பார்த்தீங்கன்னா, இந்த பூமி, அந்த கானான் தேசம், அந்த இஸ்ரேல் நாடு தான் அவங்களுக்கு ஆண்டவர் என்னவா கொடுத்தது, சுதந்திரமாக கொடுத்தது. வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 29-30 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க 12 சீஷர்களை பார்த்து, அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய ராஜ்யத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, போஜனம் பானம் பண்ணி 12 இஸ்ரவேலின் கோத்திரங்களை நீங்க என்ன பண்ண போறீங்க, நியாயம் தீர்க்க போறீங்கன்ட்டு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க இல்லைங்களா? முதல்ல என்ன சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா? ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு
என்னத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் அவர்களுடைய சுதந்திரம், சொத்து. அந்த ராஜ்யத்துல தான் இந்த 12 அப்போஸ்தலர்களும் என்ன பண்ண போறாங்க? 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்க போறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம், The Book of Revelation, Chapter 5 verse 10, 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பாத்தீங்களா? விளங்குச்சுங்களா இல்லைங்களா? பாருங்க, ராஜாக்களும் ஆசாரியர்கள் எல்லாம் நம்ம கிடையாதுங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. ராஜாக்கள் ஆசாரியர்கள் எல்லாமே யார் தான்? யூதர்கள் தான். நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. விளங்குதுங்களா? நல்லா அங்க பாருங்க, எங்க ஆள போறாங்களா? நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஏன்னா அதுதான் அவங்களுடைய சுதந்திரம். பூமி தான் அவங்களுக்கு ஆண்டவர் வாக்களித்தது. பூமி தான் அவர்களுடைய சுதந்திரம். அதனாலதான் கிறிஸ்துவுடனே கூட சேர்ந்து அவங்க என்ன பண்ண போறாங்க? பூமியில ஆட்சி செய்ய போறாங்கங்க. கடந்த பாடத்திலே நான் சொன்னேன் இல்லைங்களா? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த நியாய தீர்ப்புல என்ன சொல்றாரு? அவருடைய வலது பக்கத்துல இருக்கிறவங்கள மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 34வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா இல்லைங்களா? உலகம் உண்டானது முதல் அவங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். Inherit the kingdom of God. புரியுதுங்களா இல்லைங்களா? ஆதாரங்க குத்துன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து நான் போதிக்கிறத நம்புறது இல்லை பாருங்க சில விஷயங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஏன் இந்த ப்ரூஃபோட நம்ம எது போதிச்சாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்புறாங்க. ப்ரூஃபுங்க. ஆண்டவர் அவங்களுக்கு எதை கொடுக்க போறாரு? சுதந்திரமாக ராஜ்யத்தை கொடுக்க போறாரு. அந்த ராஜ்யத்துல தான் அவங்க சதா காலமும். அந்த ராஜ்யம் எங்க இருக்கு? பூமியில. வெளிப்படுத்தினதுல விசேஷம் படிச்சீங்களா? 5ஆம் அதிகாரம் 10வது வசனங்க. அதைத்தான் அவங்களுக்கு என்ன பண்ண போறாரு? கொடுக்க போறாரு. உலகம் உண்டான முதல் நாளே அது யாருக்கு? யூதர்களுக்கு தான். உலகம் உண்டாவதுக்கு முன்னாடி எல்லாமே யாருக்கு? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஆண்டவர் யூதர்களுக்கு அல்லது இஸ்ரவேலர்களுக்கு எதை வாக்களித்தார்? பூமியை வாக்களித்தார். அதை தான் அவர் வந்து அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போறாரு. மெஸ்ஸியா வந்து அவங்களுக்கு கொடுக்க போறாருங்க. ஆனா நமக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு தலையா இருக்கிற கிறிஸ்து வந்து நமக்கு எதை சுதந்திரமாக கொடுக்கிறாரு? பரலோகத்தை. இஸ்ரவேலுக்கு பூமியையும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு பரலோகம் என்பதை வந்து ஒருபோதும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. வாசிங்க, கிளாரிபிகேஷன். இன்னும் எவ்வளவு வசனங்க இருக்குங்க. எரேமியா 23ஆம் அதிகாரம், எரேமியா 23ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 நாம் வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே, கவனிச்சிங்களா? பூமியில, அர்த், பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது. கவனிச்சிங்களா? இஸ்ரேல், யூதா. யூதா ரட்சிக்கப்படும். இஸ்ரேல் சுகமாய் வாசம் பண்ணும். இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? இது என்னன்னா 9 கோத்திரமும் 2 கோத்திரமும், அதாவது இஸ்ரேல் வந்து நார்தர்ன் கிங்டம், யூதா வந்து சதர்ன் கிங்டம். இது ரெண்டும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா தான் என்ன முழுமை. அதாவது இஸ்ரவேலின் பிள்ளைகள் 12 பிள்ளைகள், 12 கோத்திரம், யாக்கோபுடைய பிள்ளைகள், இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் ஒரு ஆண்டவர் இவங்களுக்கு தான் என்ன பண்ணாரு? முழுமையாக வாக்களித்திருக்கிறாரு இந்த பூமியை. அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? இந்த பூமியை சுதந்திரிக்க போறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நீதியையும் நியாயத்தையும் நியாயமாக ஆளுகை செய்யறாப்போ, ஆட்சி செய்யறாப்போ,
முழு யூதர்களும் யூதாவும் என்ன பண்ணப்படும்? ரட்சிக்கப்படும். இஸ்ரேல் சுகமாய் வாழணும். என்ன அர்த்தம்னா இது பிற்பாடு நம்ம பார்க்க போறோம். ஏன் ஒரே நாள்ல எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்பட போறாங்க. ஒரே நாள்ல முழு நாடே ரட்சிக்கப்பட போகுது. ஸோ பூமி அதை கவனிச்சுக்கோங்க. வேற எங்கெங்க போறோம் நம்ம? விளங்குதுங்களா இல்லைங்களா? பூமியை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இஸ்ரேலுக்கு வாக்களித்தார். அதை தான் அவங்க என்ன பண்ண போறாங்க? சுதந்திரிக்க போறாங்க. சங்கீதம் 37 அதிகாரம், சாம்ஸ். இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒரு அதிகாரத்துல எவ்வளவு வசனம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 37 அதிகாரம் வசனம் 9 வசனம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அண்டர்லைன் பண்ணுங்க, பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 11 வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து. இங்க கேட்ட மாசம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. மத்தேயு 5 அதிகாரம் 5 வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா? மலைப்பிரசங்கம் அதுதாங்க ராஜ்யத்தின் கோட்பாடு. அது இன்னைக்கு நிறைய பேர் அது நமக்கு நினைச்சுக்கிறாங்க. வாசிப்போம். மத்தேயு 5 அதிகாரம் 5 வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். புரியுதுங்களா? அதுதான் சொல்றேன். எதெல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதோ அது யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்குன்னு நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு பாருங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அண்டர்லைன் பண்ணுங்க அதிகம். 22 வசனம் பாருங்க. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். புரியுதுங்களா? 29 வசனம் பாருங்க. நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 34 வசனம். அதே அதிகாரங்க, எங்கேயும் போயிடாதீங்க. 37 அதிகாரம் வசனம் 9, வசனம் 11, வசனம் 22, வசனம் 29. இப்போ 34 வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. போட்டீங்களா? அண்டர்லைன் பண்ணீங்களா எல்லாம்? ஸோ ஆண்டவர் வாக்களித்தது யூதர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதை? பூமியை தான் அவங்க சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் ராஜாவாக இந்த பூமிக்கு வரப்போ அவர்களுக்கு என்ன கொடுக்க போறாரு? இந்த பூமியை தான் சுதந்திரமாக கொடுக்க போறாருங்க. They are going to inherit the earth. விளங்குதுங்களா இல்லைங்களா? அதைத்தான் தேவனுடைய ராஜ்யம் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். வாசிப்போம். சக்கரியா தீர்க்க தரிசன புத்தகம் 14 அதிகாரம் 9 வசனம். அதாவது புதிய ஏற்பாட்டுக்கு முன்னாடி இருக்கிற 2வது புக்கு, மல்கியாக்கு முன்னாடி புத்தகம். சக்கரியா 14 அதிகாரம் வசனம் 9 வசனம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும், அண்டர்லைன் பண்ணுங்க, அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். புரிஞ்சுச்சிங்களா இல்லைங்களா? பூமியை ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிறார். யூதர்கள், இஸ்ரவேலர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து இந்த பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்ன பண்ண போறாங்க? ஆளுகை செய்ய போறாங்க, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். இப்போ நம்மளுக்கு ஆண்டவர் எது சுதந்திரமா கொடுத்திருக்கிறார் பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 20 வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 verse 20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்குதுங்க. அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். டிஸ்டிங்ஷன் புரியுதுங்களா? அவங்களுக்கு எர்த், நம்மளுக்கு ஹெவன். அவங்களுக்கு பூமி சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு பரலோகம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்குங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் ஒரு பேஜ் திருப்புங்க, அங்கே வருது பாருங்க. 4 வசனம் தமிழ்ல, ஆங்கிலத்தில் 5 வசனம். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம். புரியுதுங்களா இல்லைங்களா? அவர் ஹோப், அவர் இட்டர்னல் ஹோம் இஸ் இன் ஹெவன். நம்மளுடைய வீடு,
நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்குங்க. அது தாங்க நம்மளுடைய நம்பிக்கை. நம்ம எப்ப வேணும்னாலும் இந்த பூமியை விட்டுட்டு எங்க போக போறோம்? நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு திரும்ப போறோங்க. பாருங்க, இந்த பிலிப்பியர் நிருபத்தை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கத்துல இருந்து எழுதுறாரு? சிறைச்சாலையில இருந்து எழுதுறாருங்க. பிலிப்பியர் புத்தகத்தின் மைய பொருளே என்ன? மகிழ்ச்சி, ரிஜாய், சந்தோஷம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இல்லைங்களா? எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. எங்க உட்காந்து எழுதுறாரு? ஜெயில உட்காந்துக்கின்னு இந்த உலகத்துல யாருன்னா சந்தோஷமா இருங்கன்னு எழுதுவாங்களா? விலகுதுங்களா? நீங்களா ஏங்க அப்படி எழுதினாரு? ஏன்னா ஜெயிலு அவருக்கு ஜெயிலாகவே தெரியல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், ஜெயிலு வந்து அல்லது இந்த பூமி வந்து அவருடைய நிரந்தரமான ஒரு இடம் கிடையாது. அவருடைய சொந்த வீடு பரலோகம். அதை நினைச்சு தாங்க எழுதுறாரு. உங்களுடைய குடியிருப்பு அது எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அதுதான் நம்மளுடைய மகிமையின் நம்பிக்கைங்க. ஸோ நம்மளுடைய குடியிருப்பு எங்க? பரலோகம். அதுதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். நம்மளுடைய ஆசீர்வாதமும் எங்க தான் இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அதை நம்ம தியானிச்சிட்டோம் இல்லைங்களா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம ஆல்ரெடி இதை தியானிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, பரலோகத்துல, இந்த ஹெவன்லேஸ் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்க இருக்கு? பரலோகத்துல டெபாசிட் ஆகியிருக்குங்க. நம்மளுடைய ஆசீர்வாதம் இந்த பூமியில கிடையாது. ஏன்னா இந்த பூமி நம்மளுடைய வீடே கிடையாது. 2ஆம் அதிகாரம் வசனம், அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7 நீங்க வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக. வரும் காலங்களுக்குன்னா ஃபியூச்சருங்க. நமக்கு அந்த நம்பிக்கை குறித்து தாங்க போதிச்சுட்டு இருக்கிறேன். 7வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே, இந்த ஹெவன்லேஸ், அவரோட கூட உட்காரவும் செய்தார். பொசிஷனல்லி we are in heavenங்க. நம்மளுடைய குடியிருப்பு எங்க? பரலோகம். நம்மளுடைய நிலைப்பாடு, நம்மளுடைய இருப்பு ஸ்தலம் வந்து இப்ப எங்க தான்? பரலோகம் தாங்க. இந்த மாம்சத்தை விட்டு நம்ம அங்க போக வேண்டியதுதான் பெண்டிங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம போயிட போகிறோம். அதுதான் நம்மளுடைய சுதந்திரம். சொல்றது புரியுதுங்களா இல்லைங்களா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா பிலிப்பு பட்டணம் இல்லைங்களா? பிலிப்பு பட்டணம் பாத்தீங்கன்னா அது வந்து ரோமன் காலனி. பிலிப்பு பட்டணம் வந்து என்னங்க? அது ஒரு ரோமன் காலனிங்க. அங்க இருக்கிற குடிவாசிகள் எல்லாம் யாரை சேர்ந்தவங்க? ரோமன் சிட்டிசன்ஷிப்ஸ் அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. எங்க இருக்கிறவங்க? பிலிப்பு. நல்லா கவனிச்சிங்கன்னா பிலிப்பு பட்டணத்திற்கும் ரோமுக்கும் வந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான மைல், கிட்டத்தட்ட 800 மைல் தூரம் இருக்குங்க. நீங்க போய் பார்த்துக்கோங்க. 1300 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ஆனாலும் பிலிப்பு பட்டணத்துல வசிக்கிறவங்க எல்லாம் எந்த குடிவாசிகளா இருக்கிறாங்க? ரோம குடிவாசிகளாக இருக்கிறாங்கங்க. அதனால அவங்களுக்கு ஸ்திரமான பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை உண்டு. ஏன்னா அந்த காலகட்டத்துல யார் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க? ரோமர்கள் இல்லைங்களா? அதனால அவங்களுக்கு கீழே அந்த ரோமன் சிட்டிசன்ஷிப்புக்குள்ள இருக்கிற எல்லோருக்கும் என்ன இருந்துச்சு? ஸ்திரமான பாதுகாப்பு, ஒரு நல்ல வாழ்க்கை இருந்துச்சுங்க. அவங்களெல்லாம் யாருமே வந்து தொட முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட யார் தான்? ரோமன் சிட்டிசன்ஷிப் இல்லையா? அவருக்கு 2 இருந்துச்சு. ரோமன் சிட்டிசன்ஷிப் பிளஸ் வந்து அவர் ஒரு யூதன். இஸ்ரேலையும் அவருக்கு சிட்டிசன்ஷிப் இருந்துச்சு. இதை பின்னாடி பார்க்கலாம். அவருடைய பேர் வந்து என்ன? பவுல். ரோமன் நேம் வந்து பவுல். எபிரே பேர் தான் சவுல். ஸோ ஆண்டவர் வந்து அந்த பேரை வந்து என்ன பண்றாரு? மாத்தினாருன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அதை நான் பின்னாடி வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். நான் பேரு புதுசா வச்சேன்னு சொல்ல, இருக்கிற பேரை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? யூத பேரை மறைய வச்சுட்டு இது முதல் கொண்டு அவருக்கு எந்த பேர்னால தான் அறியப்பட்டாரு? பவுல் என்ற ரோமன் நேம். ஸோ அதை பிற்பாடு பார்ப்போம். என்ன சொல்ல வரேன் பாருங்க, பிலிப்பு பட்டணம் ரோமை விட்டு எத்தனையோ
நூற்றுக்கணக்கான மைல் தூரம் இருந்தாலும் அவங்க ரோமர்களுடைய குடிவாசியா இருந்த அவங்க சேஃப்டியாக, பாதுகாப்பாக, ஸ்திரமாக என்ன பண்ணாங்க, அங்க அந்த பட்டணத்துல வாழ்ந்தாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது போலவே நாம் பரலோகத்தின் குடிவாசியா இருந்தாலும் இப்போ தற்காலிகமாக நம்ம எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. பூமி நம்மளுடைய சொந்த வீடு கிடையாது. விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்லுறது? பூமி இல்லை, பரலோகத்தான் நம்மளுடைய சொந்த வீடு. ஆனா இப்போ பூமியில வாழ்றோம்னா இது நம்மளுடைய வாடகை வீடு. விளங்குச்சிங்களா? ஸோ எப்போ வேணும்னாலும் நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு போயிட போகிறோம். நம்மளுடைய சொந்த வீட்டில் நமக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பு இருக்குங்க. நம்மளுக்கு என்ன இருக்கு? ஸ்திரம் இருக்கு. நம்ம அங்க என்ன பண்ணலாம்? சுகமாக வாழலாம். ஏன்னா நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம். புரியுதுங்களா? உங்களுக்கு உதாரணங்களெல்லாம் சொல்றது எதுக்குன்னா புரிஞ்சுக்க பிரயாசப்படுங்க. நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சுதந்திரம், சொத்து எது? பரலோகம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். பூமிக்குரிய கூடாரம் ஆகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுடைய சரீரத்தை எதோடு உபயோகிக்கிறார் பார்த்தீங்கன்னா, கூடாரத்தை, டென்ட். பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். புரிஞ்சிச்சுங்களா? எதோடு கம்பேர் பண்றாருன்ட்டு? டென்ட்டுக்கும் பில்டிங்க்கும் கம்பேர் பண்றாருங்க. இந்த டென்ட் நம்மளுடைய டெம்பரரி வீடு. இது அழிந்து போயிடும், நம்ம செத்து போயிட போறோம். புரியுதுங்களா? இந்த மாம்சத்தை விட்டு நம்ம வெளியே போனோம், ஃப்ளெஷ்ஷை விட்டு. ஆனா நம்மளுக்காக ஒரு பரலோகத்தில் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரு? பில்டிங் கவனிச்சிங்களா? அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு. நம்மளுக்காக அங்க ஒரு வீடு வைக்கப்பட்டிருக்கு பரலோகத்துல. அதுதான் நம்மளுடைய சுதந்திரங்க, நம்மளுடைய சொத்துங்க. அது ஒருபோதும் என்ன ஆகாது? அழிந்து போகாதுன்னு நமக்கு தெரியும். ஏன்? அது யார் கட்டிந்து? ஆண்டவர் கட்டின்னு இருக்கிறாருங்க நம்மளுக்காக. புரிஞ்சிச்சுங்களா இல்லைங்களா? நம்மளுடைய குடியிருப்பு அது பரலோகம். நம்மளுடைய சொத்து எங்க தான் வைக்கப்பட்டிருக்கு? பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியில நம்ம யாரா தான் வாழ்றோம்? வரையும் ஒரு டெம்பரரியா தான் இந்த பூமியில நம்ம வாழ்றோம். 20வது வசனம், அதே அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து, அம்பாசிடர்ஸா இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். புரிஞ்சுச்சுங்களா இல்லைங்களா? அம்பாசிடர்ஸ், we are ambassadors of Christ. வசனம் we are ambassadors for Christ. அம்பாசிடர்னா யாருங்க? காரியனுங்க, அதாவது பிரதிநிதிகள். இப்போ இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு நம்ம யாரை அனுப்புறோம்? அம்பாசிடர் அனுப்புறோம். ஆமாவா இல்லைங்களா? இங்கத்துல இருந்து போற அவருக்கு அந்த ஃபாரின் கண்ட்ரி அவருக்கு என்ன சொந்த வீடு கிடையாது. ஃபாரின் கண்ட்ரினாலே புரிஞ்சிச்சு இல்லைங்களா? அது அந்நிய தேசம், சொந்த தேசம் கிடையாது. சொந்த தேசம் பாரத தேசம். இங்கத்துல இருந்து அவர் அங்க போயிருக்கிறாரு. அங்க போய் எதற்காக போயிருக்கிறாரு? இந்தியாவை இந்தியாவுடைய பிரதிநிதியாக அங்க போயிருக்கிறாருங்க, அம்பாசிடரா. அங்க போயிட்டு அந்த மொழியை அவர் கற்றுக்கொண்டு, அந்த நாட்டில் இருக்கிற மொழியை கற்றுக்கொண்டு, அங்க இருக்கிற உணவை அவரு சாப்பிட்டு, அங்க இருக்கிற அந்த கஸ்டம்ஸ், அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் அவர் கற்றுக்கொண்டு என்ன பண்றாரு? அங்க ஒரு பில்கிரிமா, அதாவது ஒரு பரதேசியை போல, விளங்குதுங்களா இல்லைங்களா? அங்க ஒரு அந்நியனாக அங்க என்ன பண்றாரு? குடியிருக்கிறாரு. ஆனா அது அவருடைய சொந்த தேசம் கிடையாது. அவருடைய சொந்த தேசம் இந்தியா. ஸோ இங்கத்துல இருந்து அவர் ஒரு நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறாரு வித் கமிஷன் இல்லைங்க. அங்க அவருக்கு சில பொறுப்புகள் இருக்கு, அந்த வேலைகள் இருக்கு. அதெல்லாம் அவர் என்ன பண்ணும்? நிறைவேற்ற வரைக்கும் அங்க இருக்கிற மொழியை கற்றுக்கொண்டு, அங்க இருக்கிற பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அங்க வாழ்றாரு, டெம்பரரியா வாழ்றாரு. அவர் அனுப்பப்பட்ட அந்த பர்பஸ், அந்த வேலை முடிந்த பின்பு அவர் என்ன பண்ணிடணும்? திருப்பி தாயகத்திற்கு அவரு திரும்பிடணும், திருப்பி சொந்த நாட்டுக்கே அவரு வந்துடணும்.
ஆமாவா இல்லைங்களா? இதுக்கு தாங்க அர்த்தம், இதுக்கு பேர் தாங்க அம்பாசிடர்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்குங்க. ஆனா இங்கத்துல இருந்து போயிருக்கிற அவர் அந்த நாட்டை ரொம்ப நேசிச்சு, அங்க இருக்கிற ஜனங்களெல்லாம் ரொம்ப நேசிச்சு, அங்க இருக்கிற உணவுகளை எல்லாம் அவருக்கு ரொம்ப இஷ்டமாயிடுது, நல்லா சாப்பிட்றாரு, எல்லாமே அவருக்கு அங்க என்னவா இருக்கு, நல்லா இருக்கிற வாசை. ஒருபோதும் அவர் மறக்கக்கூடாது, அது அவருடைய சொந்த தேசம் கிடையாது. அவருடைய சொந்த தேசம் இங்க இருக்கு. அதை அவர் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. அவர் அங்க அந்த ஊருக்கு சொந்தக்கார, அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர் கிடையாது. அவர் எந்த நாட்டுக்கு சொந்தக்காரர், நம்ம நாட்டுக்கு சொந்தக்காரர் என்பதை ஒருபோதும் அவர் மறக்க கூடாது. ஏன்னா அவருடைய வீடு இந்தியா. புரிஞ்சுச்சிங்களா இல்லைங்களா? உதாரணம் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு புரியணும்னு சொல்றாங்க. அதே போலதான் வேதம் நமக்கு சொல்லுது, பைபிள் சொல்லுது, நம்மளுடைய குடியிருப்பு அது எங்க இருக்கா, பரலோகத்தில் இருக்கிறது. அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். புரியுதுங்களா இல்லைங்களா? சோ பூமியில நம்ம எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக, அவருடைய வேலையை நம்ம இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக கிறிஸ்து நம்மை இந்த பூமியில என்னவா வைத்திருக்கிறாரு, ஒரு அம்பாசிடரா வைத்திருக்கிறாருங்க, பிரதிநிதியாக வைத்திருக்கிறாருங்க. எப்படி யூதர்களுக்கு ஆண்டவர் இந்த பூமியில என்ன சொல்லி அனுப்புறார், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம், உலகம் எங்கிலும் போய் நீங்க என்ன பண்ணுங்க, த கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படுது இல்லையா, அவங்களுக்கு அது, நமக்கு இல்லை. நீங்க நிறைய பேர் அது நமக்கு நினைச்சிருக்கிறாங்க. ப்ரூஃபை காட்டினாலும் நம்புறது இல்லை. என்ன பண்ணுவீங்க? அவர் சொல்ல, உலகம் எங்கிலும் போயிட்டு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, பிரசங்கிங்க. ஆனா இன்னைக்கு சொன்னா இல்ல, ஒரு சுவிசேஷத்தாங்குது. உங்களுக்கு சரியா வேதம் தெரியல. நம்மளுடைய சுவிசேஷம் வேறு, அவங்களுடைய சுவிசேஷம் வேறு. அவங்களுடைய சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இப்படி இயேசு கிறிஸ்து ராஜாவாக இந்த பூமியில என்ன பண்ண போறாரு, அரசாள போறாரு. அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லைங்களா, சங்கீதம் 37ஆம் அதிகாரம், வெளிப்பட்டின விசேஷம் 5ஆம் அதிகாரம், எவ்வளவு வசனத்தை இப்போ நம்ம தியானிச்சோம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்துல வாசிச்சீங்களா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தாவீதின் சிங்காசனத்துல உட்கார்ந்து அதுல ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவங்க என்ன பண்ண போறாங்க, ஆளுகை செய்ய போறாங்க. அதுதான் அவர்களுடைய சுதந்திரம், அதுதான் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதைதான் பிரசங்கிக்க அவங்களுக்கு அனுப்புனாரு, அவங்களுடைய கிரேட் கமிஷன். இப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுவிசேஷம் என்ன, என்னுடைய மரணத்தினாலே. 1 கொரிந்தியர் மறக்கவே மறக்காதீங்க, நம்மளுடைய சுவிசேஷம் எந்த சுவிசேஷ புத்தகத்திலே கிடையாது. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல. நம்மளுடைய சுவிசேஷம் எங்க இருக்கு, அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-4. வேதாகமத்தின்படி கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களை என்ன பண்ணும், பிதாவோடு ஒப்புரவாக்கணும். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:20வது வசனம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அதுதான் நம்மளுடைய கிரேட் கமிஷன். நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய வேலை அது தாங்க. நம்ம ஜனங்களை எல்லாரும் என்ன பண்ணணும், ஆண்டவரோடு ஒப்புரவாக்கணும். அதுக்காக தான் நம்மள இந்த பூமியில அம்பாசிடர்ஸாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். நாம் அவர் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இந்த பூமியில இருக்கிறோம். இந்த வேலை முடிஞ்சிருந்தோம், நம்ம என்ன பண்ணிடணும், போயிடணும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல தவறாக போதிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன, இந்த பூமி தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இந்த பூமியில ஆண்டவர் உங்களை செழிப்பாக வைப்பாரு, ஆசீர்வதிப்பாரு, 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாரு. சொன்னா இல்லைங்களா? வேதத்தை பகுத்து பிரித்து போதிக்க தெரியாத அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கு போதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பூமி நம்மளுடைய வீடு கிடையாது. அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் நாட் ஆன் திஸ் எர்த். புரியுதுங்களா இல்லைங்களா? நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. நம்ம இங்க அம்பாசிடர்ஸா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எது வரைக்கும் நம்ம வாழணும், ஆண்டவருடைய இந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக நம்மள ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிற அந்த நேரம் வரைக்கும் நம்ம இதை செய்யணும். ஜனங்களை என்ன பண்ணோம், தேவனோடு ஒப்புரவாக செய்யணுங்க. ஆனா எப்படி மற்ற நாடுக்கு அம்பாசிடரா போறவங்க அந்த நாட்டை நேசிச்சு, அங்க இருக்கிற ஜனங்களை நேசிச்சு, அங்க இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் நேசிச்சு, அங்க இருக்கிறத எல்லாத்தையும் அவங்க விரும்பி அதுல இச்சையில விழுந்து
அங்கேயே வாழ ஆசைப்படுறாங்களோ, அது போலவே இன்னைக்கு கிறிஸ்தவத்திலையும் நிறைய பேர் வந்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை இச்சித்து எதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறாங்கன்ற அந்த சித்தமே அவங்களுக்கு தெரியாம பூமியை நேசிச்சு, இந்த பூமியில இருக்கிற இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமையை நேசிச்சு, ஒரு சிலர் வந்து ஐஸ்வர்யங்களை, பொசஷன்ஸ், ரிச்சஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்றது, உரிமை பாராட்டி நேசிச்சு, நம்மள ஆண்டவர் பல மடங்கு இந்த பூமியில ஆசீர்வதிக்க போறாரு, நம்மளுக்காக தான் இந்த பூமியை படைச்சாருன்ட்டு சொல்லின்னு போதிச்சுட்டு பாத்துக்கிறீங்களா? இந்த காட் டிவில, ஏஞ்சல் டிவி, எந்த கிறிஸ்டியன் சேனல்னா எடுங்க அதுதான் இருக்கும். உன்னை ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைக்குவாருன்ட்டு இந்த பூமியில ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஆசையை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஆசையை தீனியாக போட்டு அவங்கள போஷிச்சுட்டு இருக்கிறாங்க. அதையே இவங்களும் வாழ்வின் மிக பெரிய நோக்கமாக வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு, ஆண்டவருடைய வேலை செய்யலாம் நேரம் கிடையாது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு திருடி ஏமாத்தி லஞ்சம் கொடுத்து, புரியுதுங்களா இல்லைங்களா சொல்ல வருது? எதை மறந்துட்டாங்க? இவங்களுடைய வீட்டையே, சொந்த வீடையே மறந்துட்டாங்க. எதை பார்த்து? இங்க இருக்கிற இந்த மண்ணை பார்த்து, மாணிக்கத்தை மறந்துட்டாங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? இந்த பூமியிலே நம்ம பரதேசிகளாக இருக்கிறோம். we are pilgrims in this earth. புரியுதுங்களா இல்லைங்களா? பரதேசினா கடந்து போறவங்க, அவங்களுக்கு பேர் தான் பரதேசி. நம்மளுடைய சொந்த வீடு பரலோகம். இங்க நம்ம கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ணின்னு இருக்கிறோம், பரதேசிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்க. பரதேசியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னா என்ன அர்த்தம் புரியுதுங்களா? நம்மளுக்குன்ட்டு எதுவுமே நம்மளை இங்க ஈர்த்து வைக்க கூடாது. எதுவுமே நம்மளுக்கு சொந்தமானது கிடையாது. எந்த வினாடினா இங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு, இந்த டென்ட்டை விட்டுட்டு பில்டிங்க்கு போக போறோம். நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய அந்த ரிச்சஸ் எல்லாமே எங்க இருக்கு? சுதந்திரம் எல்லாம் பரலோகத்துல இருக்குங்க. வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. வெறும் பாட்டு மட்டும்தான் பாடுறது, ரியாலிட்டியில ஒன்றும் கிடையாது. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், கிருபையின் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். ஆமாவா இல்லையா? என்னேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார், கூடவே வைத்து கொள்வார், என்ன கூடவே வைத்து கொள்வார். வெறும் பாட்டு. ஆனா வாழ்றதெல்லாம் எக்ஸாக்டா ஆப்போசிட்டா வாழுது. புரியுதுங்களா? எதுன்னே தெரியாம சும்மா பிரக்மான்ஸ் எழுதி வச்சிட்டாருன்ட்டு அந்த வசனத்தை அப்படியே பாடின்னு போயிடுது. நம்பிக்கை எல்லாம் கிடையாது. நம்ம போறோம், அதுதான் நம்ம சொத்து, அதுதான் நம்மளுக்கு சுதந்திரம்ட்டு. எப்படி ஆயிடுச்சு பாருங்க கிறிஸ்டியானிட்டி. பாட்டு மாத்திரம் பரலோகம்னு வந்தா பாடின்னு போயிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பாட்டுங்க. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆமாவா? உண்மையாவா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த பூமியில நான் இருந்தாலும் யாருக்காக? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் வாசிங்க. அதற்காக தான் நான் வாழ்றேன் இங்க. ஆனா இந்த தேகத்தை விட்டு, இந்த பாடியை விட்டு நான் இன்னைக்கே போனாலும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் யாருக்கிட்ட போயிட போறேன்? கிறிஸ்துவ போயிட போறேன். என்னோட சொந்த வீட்டுக்கு நான் என்ன பண்ணிட போறேன்? போயிட போறேன். அது அதிகமான சந்தோஷமாயிருக்கும், அதிக நன்மையாயிருக்கும். ஸோ இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எதற்காக வாழ்றோம்? நம்மளுடைய கமிஷன் கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களை வந்து தேவனோடு ஒப்புரவாகும்படியாக நான் இந்த பூமியில வாழ்றேன். ஒருவேளை இந்த சரீரத்தை விட்டு நான் போகணும், நான் மறிக்கணும்னாலும் அது எனக்கு இதை விட ரொம்ப பிரயோஜனமானது தான், நன்மையானது தான். ஏன் பார்த்தீங்கன்னா நான் யாருக்கிட்ட போயிட போறேன்?
கிறிஸ்துவ கிட்ட போயிட போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய தலையாகிய கிறிஸ்துவோடு நம்ம என்ன ஆயிட போறோம், இணைந்திரு போறோம்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருங்க. அந்த நம்பிக்கை, அந்த ஆசை, அந்த வாஞ்சை இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு இருக்கா? ரொம்ப பரிதாபமான நிலைமை. நிறைய பேருக்கு இல்லை. நிறைய பேருக்கு இங்க வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இது சேர்த்து வைக்கணும். 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதுக்கு இப்பவே இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ், வெல்த் இன்சூரன்ஸ், ஐயோ அதெல்லாம் வேணான்னு சொல்லுங்க, ஓகே குட். ஆனா நம்மளுடைய நோக்கம், நான் சொல்றேங்க, அப்படி ஓப்பனா சொல்லவே கூடாதுங்க. ரொம்ப 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 கிட்ட இருக்கிறோங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, எப்பவுமே டேட் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. எப்போ நடக்கும் தெரியாதுங்க. எப்போ நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு போக போறோம்னு தெரியாதுங்க. அது இப்பவும் சம்பவிக்கலாம், நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம். அவ்வளோ கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே ஆண்டவர் சொல்லியிருந்தெல்லாம் அவங்களுக்கு நிறைவேறது இல்லைங்களா? அதை வைத்து நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடியே நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாடி போக போறோங்க. அப்போ எவ்வளோ கிட்ட இருக்கிறோம். ஆனாலும் இன்னமும் நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய இருதயம், பார்வை எல்லாமே இந்த பூமி மேலேயே இருக்கு. நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் மாறணுங்க. நம்மளுடைய சுதந்திரம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்குங்க. ஸோ நமக்கு இப்பே நேரம் ஆயிடுச்சுங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக வைக்கலாம்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஏன்னா ஒரு மணி நேரம் எல்லாம் இன்னைக்கு ஜனங்களுக்கு கேட்க பொறுமை இல்லை இல்லைங்களா? வேதத்தின் மேலே அவங்களுக்கு பற்று இல்லை பாருங்க. இந்த அவசர உலகத்தில் அவசரமாக தான் எல்லாமே அவங்களுக்கு. ஸோ இந்த வசனத்தை இன்னைக்கு நான் முழுமையாக முடிக்க போகிறது கிடையாது. அடுத்த பாடத்தில் முழுமையாக நம்ம முடிப்போம். 11வது வசனம் 12வது வசனத்தையும். இன்னைக்கு ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. ஒரு இராணுவ வீரன் இருந்தான், சோல்ஜர். அவன் ஒரு போர்ல என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ரொம்ப காயப்பட்டுறான் பாருங்க. ரொம்ப அது என்ன சொல்றது, அவனுடைய உடம்பு முழுதும் காயம் ஏற்பட்டுருது பாருங்க. அந்த பாம் பிளாஸ்ட்னால ஃபுல் உடம்பே அவனுக்கு காயம் ஏற்பட்டுருது. அவனை என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. அங்கே டாக்டர் அவனுடைய உடம்பை பரிசோதித்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, பார்ப்பா, நீ பிழைக்கிறதுக்கு ஒரே 1% தான், 100ல் ஒரே 1% தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீ என்ன சொல்ற அவன்கிட்ட கேட்குறாங்க, அந்த சோல்ஜர்கிட்ட. அந்த சோல்ஜர் சொல்றான், யோசிக்காம சொல்றான், பரவாயில்ல நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு தைரியமா சொல்றான். இந்த டாக்டர் என்ன பண்றாங்க, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் சுகமாயிடறான் பாருங்க, ரெக்கவர் ஆயிடுறான். 1% தாங்க பிழைக்க வாய்ப்பு இருந்துச்சு, நடந்த சம்பவங்க. ஆனாலும் அவனுக்கு சிகிச்சை கொடுத்ததின் விளைவாக அவன் என்ன பண்றான், சீக்கிரத்துல அவன் ரெக்கவர் ஆயிட்டு உயிரோடு பொழைச்சிடறாங்க. உடனே அந்த டாக்டர் அவனை பார்த்து கேட்குறாங்க, அப்புறம் இப்படி நான் உங்ககிட்ட 1% தான் உனக்கு பிழைக்க வாய்ப்பு உண்டுன்னு நான் சொல்கிறேன். அப்போ நீ எந்த தைரியத்தில் அவ்வளோ காமா, அவ்வளோ ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக நீ சொன்னியே, எந்த நம்பிக்கையில் நீ அப்படி சொன்ன அப்படின்ட்டு டாக்டர் கேட்குறாரு. அதற்கு உனக்கு எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அப்படின்லாம் கேட்குறாங்க. அதற்கு அவன் சொல்கிறான் பாருங்க, அவன் சொல்லியிருந்து சொல்கிறேங்க, அந்த சோல்ஜர் சொல்லியிருந்து பாருங்க, நீங்கள் என்னை இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ பண்ணி நான் பொழைச்சிட்டேன்னா என்னை வர வைக்க எங்கள் அம்மா இருக்கிறாங்க வீட்டில் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் பொழைச்சிட்டேன் இல்லைங்களா, இப்போ நான் வீட்டுக்கு போனால் யார் இருக்கிறாங்க, என்னை வரவேற்க என்னுடைய அம்மா இருக்கிறாங்க. ஒருவேளை ட்ரீட்மெண்ட் நடக்கிறப்போ நான் செத்து போயிட்டேன்னா என்னை வரவேற்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. இந்த உண்மையாக நடந்த சம்பவம். சோல்ஜர் அப்படியே சொன்னான், நான் பொழைச்சா என்னை வரவேற்க எங்கள் அம்மா இருக்கிறாங்க இந்த பூமியில், ஆர்த்தில். ஒருவேளை நான் மறிச்சிட்டேன்னா பரலோகத்தில் என்னை வரவேற்க இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொன்னாங்க. இப்படி தாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழணும். இது தாங்க மகிமையின் நம்பிக்கை. நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய சுதந்திரம் எங்க இருக்கு, பரலோகத்தில் இருக்குங்க. பொழைச்சாலும் சரி செத்தாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நான் அவருடைய நோக்கத்திற்காக வாழ போகிறேன். ஒருவேளை மறிச்சு போனேன்னா எனக்காக ஆண்டவர் அங்க என்ன வைத்திருக்கிறாரு, சுதந்திரத்தை வைத்திருக்கிறாருங்க. அதை நான் என்ன பண்ண போறேன், சந்தோஷமாக ஆளுகை செய்ய போறேன், ஆள போறேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இப்படி மனப்பான்மை இருக்கணுங்க. இந்த பூமி நம்மளுடைய வீடு கிடையாது.
நம்மளுடைய சுதந்திரம் அது பரலோகத்துல இருக்கு. நம்மளுடைய சொந்த வீடு பரலோகத்துல இருக்கு. அவர் மேகத்துல வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போறது கிடையாது. பூமிக்கு நம்மளை எடுத்துக்கொண்ட பிறகுதான், அதாவது மேகத்துல வராரு இல்லையா, நம்ம அவரோடு ராப்சர்ல போக போறோம். அங்கத்துல நம்மளை கொண்டு போக போறாருங்க. 7 வருஷம் கழிச்சு உபத்திரவத்திற்கு அப்புறம் தான் இந்த பூமிக்கு வர போறாரு. ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்மளுடைய சுதந்திரம் பூமி கிடையாது, அது யூதர்களுடைய சுதந்திரம். இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. பரலோகம் நம்மளுடைய சுதந்திரம், நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ வருகிற பாடத்துல இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்த்து முடிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக.